போலீஸ் தரப்புல கேட்டுக்கிறேன். முதல்ல அந்த மீடியா வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாத்தையும் லைட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க. சரண்யாவும் குணாவும் ஏழை எளிய மாணவர்கள் நாட் அகாடமி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சாங்க. தன் உயிருக்கு நடராஜால ஆபத்து இருக்குன்னு சரண்யா வீடியோ ரெக்கார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ப்ரூட்டலி ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏழை மாணவனை ஏமாத்தினது, சரண்யாவை மர்டர் பண்ணது, குணாவை அதில் ஃப்ரேம் பண்ணது, போலீஸ் மிஸ்டேக் பண்ணதுன்னு குற்றத்துக்கு மேல குற்றம் நடராஜோட கைண்ட்னஸ் அறவே இல்லாம கூடிக்கிட்டே போகுது. I have stated all of this in the next chapter to our report. Let's have a look. Guna மாதிரி ஒரு அப்பாவை என்கவுண்டர் பண்ணதன் மூலமா இந்த கேஸ்ல ஏற்கனவே ஒரு தப்பு நடந்திருக்கு. நடராஜுக்கு பெயில் கொடுத்த இன்னொரு தப்பு நடக்கிறத இந்த நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது. இந்த கேஸ் விரைவா விசாரிச்சு குற்றவாளிக்கு ஹையஸ்ட் பாசிபிள் பனிஷ்மெண்ட் இந்த கோர்ட் உறுதிப்படுத்தணும். டெல்ஃபி பண்ணது ஏழை மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானம். அது பணக்காரங்களோட வியாபாரமா மாறக்கூடாது. பணக்காரங்களோட வியாபாரமா கல்வி மாறவே கூடாது. அப்போதான் கல்வியும் சட்டமும் சமமா கிடைச்சா மட்டும்தான் மக்கள் என்கவுண்டர் வேணும்னு கேட்காம நீதிமன்றത്തിന് போன. இதுதான் ஒரே தீர்வு. நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட என் கிளைண்ட் நட்ராஜ் எங்கேயும் ஓடி போறது இல்ல சார். அக்ரிஷ் நட்ராஜ் வண்டியில இல்ல சார், தப்பிச்சிட்டார் சார். புழல் சிறையிலிருந்து காவல்துறையினரால் போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட குற்றவாளி நட்ராஜ் இப்போது இந்த வாகனத்திலேயே இல்லை. ஓட்டுநரும் மாயமான நிலையில் இது காவல்துறையின் திட்டமிட்ட செயலாக இருக்குமோ என்ற சந்தேகம். நட்ராஜ் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் தடுக்க அவருடைய பாஸ்போர்ட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். Listen carefully. நீங்க இப்ப எந்த ஏர்போர்ட்டுக்கும் போக முடியாது. So take the chopper. ஒரு 200 nautical miles travel பண்ணதும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஒரு ஷிப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. You board the ship and then நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம். Please be safe now.